3 சீட் கேட்ட ஓபிஎஸ் எங்கு செய்வார் தர்ம யுத்தம்? 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக உட்பட 9 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவுக்கு 10 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 2 தொகுதிகள், புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி, இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துக்கு 1 தொகுதி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1 தொகுதி என இந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் ஓபிஎஸ் பாஜகவிடம் 3 தொகுதிகளை கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு 1 தொகுதியை மட்டுமே பாஜக ஒதுக்குவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் ஓபிஎஸ் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 1 தொகுதிக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓபிஎஸ் நெருக்கடியில் சிக்கி இருக்கிறார். குறிப்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜக 20 இடங்களில் போட்டியிடுவதாக அறிவித்தார். பாஜக போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கை மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கிய எண்ணிக்கையை கணக்கிட்டால் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு 1 இடம் மட்டும்தான் என்பது உறுதியாக தெரிகிறது. எனவே ஓபிஎஸ் அவர் முன்வைத்த தொகுதிகளை கொடுக்காமல் பாஜக எண்ணிக்கையை குறைத்ததால் ஓபிஎஸ் அல்லாடி வருகிறார். பாஜக கூட்டணியில் கேட்ட தொகுதிகள் கிடைக்காததால் எங்கு தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் நடத்துவார் என தெரியவில்லை.